அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய அதிரடியான கிரக மாற்றம் அப்படிங்கிறது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் எதுலேயுமே சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. அவசரப்பட்டு எவருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்லும் போது சற்று எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுங்க. சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கு ஏற்ற சலுகைகளும் கிடைக்கிறதுனால உற்சாகமாகவே செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடைய மாற்றவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிடும். வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா தற்போது சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. பழைய கடன்கள் தீருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஆனாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்க. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். அவசியம் அப்படின்னா முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஏற்படுது அப்படின்னா தகுந்தவர்களிடம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறத சால சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒருமித்த சிந்தனையோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஹோட்டல் தொழில், விவசாய விளைபொருள் வியாபாரிகளுக்கு வர்த்தகம் விரிவாக்கம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெறுவாங்க. அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்யறதும், ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எரிவாயு நிறுவன பங்குகள்லையும் ஆதாயத்தை பெறுவாங்க. பள்ளி கல்லூரி மாணவர் வெளிநாட்டு கல்வி பணி வாய்ப்பு குறித்த தகவல்களை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்துலேயும் பாதிப்புகள் இருக்காது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்பொழுது சில பல ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். உங்களுடைய வேலைகளை, அதாவது திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. தங்களுடைய முயற்சிகள் வேலைகளில் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத பண ஆதாயங்களையும் பெறுவீங்க. தங்களின் வணிகம் முன்னேற்றமடைய வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்திலையும் தங்களுடைய இலக்குகளை அடைகிறதுல நீங்கள் வெற்றி பெறுவீங்க. யாரையும் கேலி கிண்டல் செய்யறத தவிர்க்க வேண்டியது அவசியம். இதனால் பிறருடைய மனம் புண்படுவதோடு தங்கள் மீதான மரியாதையும் குறையலாம். நண்பர்கள் கூட சில நேரம் எதிரிகளாக மாறுவாங்க.
அதே போல பணியிடத்துல மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளிடம் குறிப்பாக கவனமாக இருக்க பாருங்க. வீடு அப்படி இல்லைன்னா மனை போன்ற சொத்து தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்க பாருங்க. அரசியல் தொடர்புடையவங்க தங்களுடைய இலக்குகளை அடைய அதிக முயற்சிகள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். காதல் விவகாரங்களில் தங்களுடைய செயல்பாடுகளுக்கு துணையின் முழு ஆதரவையும் பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் திருப்திகரம் இல்லாத சூழ்நிலையும் ஏற்படலாம். நிதி நிலையை கவனித்து செலவிட வேண்டியது அவசியம். வருமானத்தை விட அதிக செலவுகள் இருக்கத்தான் செய்யும். குழந்தைகளை பற்றிய சில கவலைகள் ஏற்படலாம். நீங்கள் அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கவும் முடியும். நண்பர்களின் உதவியுடன் முழுமையடையாத பணிகள் முடிக்கப்படலாம். குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதற்கான தங்களுடைய முடிவை உடன் பிறந்தவர்கள் மதித்து ஆதரிப்பாங்க. பணியிடத்துல புதிய பொறுப்புடன் கூடிய புதிய பதவியையும் பெறுவீங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக குறுகிய அல்லது குடும்ப விஷயமாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியான பலன்களையும் தரலாம். காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு சாதகமாகத்தாங்க இருக்கிறது. தங்களுடைய காதல் துணையுடன் இனிமையான நேரத்தையும் செலவிடுவீங்க. தங்களுடைய மனைவியிடமிருந்து முழு ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே போல் நீங்கள் ஏதாவது நிறைவேறாத ஆசையை இருக்குது அப்படின்னா அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம். குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தை பெற விரும்புகிறவங்க இந்த விஷயத்தில் சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க. அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க. அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும். இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இனி நீங்கள் மூதாதைய சொத்துல இருந்த பலன்களை பெற முடியும். பழைய கடன்கள் வந்து சேரும். அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம். அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு
செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும். குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது. காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.